தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செல்லூர் ராஜு அதிமுகவினரால் ஏமாற்றப்பட்டார். செல்லூர் ராஜு அதிமுகவினரால் ஏமாற்றப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இவர் 10 ஆண்டு காலம் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். மதுரை மேற்கு தொகுதியில் 15 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதிமுக மாவட்ட செயலாளராக உள்ளார். இந்த சூழ்நிலையில் 2026 தமிழக சட்டசபை தேர்தலை சந்திப்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் வீதம் அவர் கட்சி பொறுப்பாளர்களிடம் வழங்கினார். அதாவது 300 வாக்குகளுக்கு ஒருவர் வீதம் நியமித்து அவர் தலா 1000 ரூபாய் வாக்காளர்களுக்கு அந்த பொறுப்பாளர்களிடம் வழங்குமாறு ஒப்படைத்தார். பணப்பட்டுவாடா செய்வதற்காக செல்லூர் ராஜுவிடமிருந்து பணத்தை வாங்கிய பொறுப்பாளர்கள் பணப்பட்டுவாடா செய்யவில்லை. பணப்பட்டுவாடா செய்யாமல் 90% பணத்தை அவர்கள் அமுக்கிக் கொண்டனர். திமுக 1500 ரூபாய் வழங்கியது, அதிமுக 1000 ரூபாய் வழங்கியது. ஆனால் அந்த 1000 ரூபாய் பொதுமக்களுக்கு போய் சேரவில்லை, வாக்காளர்களுக்கு போய் சேரவில்லை. இறுதியில் செல்லூர் ராஜு 3வது இடத்தை பிடித்து படுதோல்வி அடைந்தார். செல்லூர் ராஜுக்கு இது கடைசி தேர்தல். அதாவது அவருக்கு வயது தற்பொழுது 74 வயது ஆகிறது. அடுத்த முறை கண்டிப்பாக அதிமுகவில் டிக்கெட் கிடைக்காது, சீட்டு கிடைக்காது. அதிமுக என்கிற ஒரு கட்சியே இருக்காது, அது வேற விஷயம். தற்பொழுது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யுமாறு செல்லூர் ராஜு கொடுத்த கோடிக்கணக்கான ரூபாயை அதிமுகவினர் சுருட்டி கொண்டனர். செல்லூர் ராஜு அதிமுகவினரால் ஏமாற்றப்பட்டார்.